இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. மோடியிடம் ஜனாதிபதி அனுர உறுதி. ரணில் விக்ரம்சிங்கே இந்தியாவுக்கு பயணம். ஜேவிபியின் அமைப்பாளரின் அடையாளப்படுத்தி அடாவடி. மன்னாரில் பரபரப்பு. எலிக்காய்ச்சல் நோயினால் 76 பேர் பாதிப்பு. களங்கம் ஏற்படுத்த நோக்கமா? நீதியமைச்சர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. யாழ் போதனாவிற்குள் அத்துமீறி நுழைந்தமை. அர்ச்சுனாவுக்கு கடும் எச்சரிக்கையுடன் பிணை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவிக்காக போட்டியிடப் போவதில்லை. மைத்ரி அறிவிப்பு. காலி சிறையில் 540 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல். 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை செயற்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. சிக்கலுக்குள்ளான நாமலின் கல்வி தகமை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தவறிழைப்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும். நளின் ஹேபிகே உறுதி. இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். 3 நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் பிரதமரின் உத்தியபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரட்டை வரி விதிப்பதை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. இந்தியாவின் வெளிவிகார கொள்கையில் இலங்கைக்கு விசேடமான இடம் உள்ளது என்பதை தாம் நன்கறிவதாக கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நினைவு கூர்ந்தார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பு நிச்சயமாக செழிக்கும். மேலும் இந்தியாவுக்கான தொடர்ச்சியான ஆதரவை தாம் உறுதிப்படுத்த விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் ஒரு தொற்று நோயாக மாறியுள்ள கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண இலங்கை விரும்புவதாகவும் திசாநாயக்க கூறியுள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களால் அடிமட்ட இழுவை படகு முறைகள் செயற்பாட்டில் உள்ளன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அது இந்த தொழிலுக்கு அழிவை ஏற்படுத்தும் என்று திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிதி நெருக்கடியின் போது இந்தியா அளித்த உதவியை நினைவு கூர்ந்த அவர் சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை முன் எப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. இதன்போது அதிலிருந்து வெளியேற இந்தியா இலங்கைக்கு மிகுந்த ஆதரவளித்தது. அதன் பிறகு குறிப்பாக கடனில்லாத கட்டமைப்பு செயற்பாட்டில் இலங்கைக்கு பெரிதும் உதவியது. இந்த நிலையில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் இலங்கை மிகவும் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்தியாவிற்கு நான் அன்புடன் வரவேற்கின்றேன். ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு முதலாவது விஜயத்தினை மேற்கொள்வதற்கு நீங்கள் மேற்கொண்ட தீர்மானம் குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த விஜயமானது நமது உறவுகளில் புத்துணர்ச்சியுடனான ஆற்றல்களையும் சக்தியினையும் உட்புகுத்தியுள்ளது. நமது பங்குடைமைக்கான எதிர்கால நோக்கினை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அத்துடன் நமது பொருளாதார பங்குடைமையில் முதலீட்டினை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி மற்றும் இணைப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். நேரடியான தொடர்புகள், டிஜிட்டல் மற்றும் ஆற்றல் அடிப்படையிலான இணைப்பு ஆகியவை எங்கள் கூட்டாண்மையின் முக்கிய தூண்களாக இருக்க வேண்டும் என நாம் தீர்மானித்துள்ளோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான மின்சார வலையமைப்பிற்கான இணைப்பு மற்றும் பல்பொருள் பெட்ரோலிய உற்பத்திகளை விநியோகிக்கும் குழாய் கட்டமைப்பு ஆகியவற்றை ஸ்தாபிப்பதற்காகவும் நாம் பணியாற்ற உள்ளோம். சம்பூர் சூரியகல மின்சக்தி திட்டம் துரிதப்படுத்தப்படும். இவற்றுக்கு மேலதிகமாக இலங்கையில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு LNG வழங்கப்படும். இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக ETC உடன்படிக்கையினை நிறைவேற்றும் முயற்சிகள் இரு தரப்பாலும் மேற்கொள்ளப்படும். இன்று வரை 5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியிலான நன்கொடை மற்றும் கடனுதவி இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவினை வழங்கி வருகின்றோம். எமது பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி தெரிவுகளுக்கு அமைவாகவே எமது திட்டங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. இந்த ஆதரவினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் வகையில் மாஹோ முதல் அனுராதபுரம் வரையிலான ரயில் பாதை சமிஞ்சிகள் மற்றும் காங்கேசந்துறை துறைமுக மீளமைப்புக்காக நன்கொடை அடிப்படையிலான ஆதரவினை வழங்க தீர்மானித்துள்ளோம். அத்துடன் எமது கல்வி ரீதியான ஒத்துழைப்பின் அங்கமாக இலங்கையில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த 200 மாணவர்களுக்கு நாம் மாதாந்த புலமை பரிசில்களை வழங்க உள்ளோம். அடுத்து வரும் 5 ஆண்டு காலப்பகுதிக்குள் இலங்கையைச் சேர்ந்த 1500 சிவில் சேவை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சிகள் வழங்கப்படும். வீடமைப்பு திட்டம், புதுப்பிக்கத்தக்க சக்தி மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுடன் இலங்கையின் விவசாயம், பால்பொருள் உற்பத்தி மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகளுக்கும் இந்தியா தனது
ஆதரவை வழங்கும். இலங்கையின் பிரத்யேக டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தில் இந்தியா பங்காளராக இருக்கும். எமது பாதுகாப்பு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதில் ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களும் நானும் முழுமையான இணக்கப்பாட்டினை கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையினை துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என நாம் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் நேரியல் சார்ந்த துறைகளிலும் ஒத்துழைப்புடன் செயற்பட நாம் இணங்கியுள்ளோம். பிராந்தியத்தின் சமாதானம், பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கு கொழும்பு பாதுகாப்பு குழுமம் மிக முக்கியமான தளம் என நாம் நம்புகின்றோம். இவ்வாறான குடையின் கீழ் கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத ஒழிப்பு, இணைய பாதுகாப்பு, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கடத்தல்களுக்கு எதிரான போராட்டங்கள், மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரணம் ஆகிய விடயங்களிலும் ஆதரவு வழங்கப்படும். இந்திய இலங்கை மக்களிடையில் காணப்படும் உறவுகள் நமது நாகரிகங்களில் வேரூன்றியவையாகும். பாலி மொழியினை செம்மொழியாக அறிவித்த தருணத்திலும் அதனுடன் இணைந்த கொண்டாட்டங்களிலும் இலங்கையும் எம்முடன் இணைந்திருந்தது. கப்பல் சேவைகளும் சென்னை யாழ்ப்பாண விமான இணைப்புகளும் சுற்றுலாத்துறையினை மாத்திரம் மேம்படுத்தவில்லை, ஆனால் கலாச்சார உறவுகளையும் வலுவாக்கியுள்ளன. நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையிலான கப்பல் சேவைகள் வெற்றிகரமாக மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையிலான கப்பல் சேவையினையும் ஆரம்பிக்க நாங்கள் கூட்டாக தீர்மானித்துள்ளோம். பௌத்த மத வளாகம் மற்றும் இலங்கையின் ராமாயண சுவடுகள் மூலம் சுற்றுலாத்துறையில் காணப்படும் மகத்தான ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்துடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த விவகாரம் தொடர்பாக மனிதாபிமான ரீதியிலான அணுகுமுறையினை கடைபிடிக்க வேண்டும் என நாம் இருவரும் இணங்கியுள்ளோம். அத்துடன் இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் புனரமைப்பு குறித்து நாம் கலந்துரையாடியுள்ளோம். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அனைவரையும் உள்ளடக்கிய தனது நோக்கு குறித்து என்னிடம் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என நாம் நம்புகின்றோம். அத்துடன் இலங்கை அரசியலமைப்பினை முழுமையாக அமல்படுத்தவும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்குமான தமது உறுதிமொழியினை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். தேசத்தை கட்டியெழுப்பும் அவரது முயற்சிகளில் இந்தியா உண்மையானதும் நம்பகத்தகுந்ததுமான பங்காளியாக இருக்கும் என நான் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்களிடம் உறுதியளித்துள்ளேன். ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களையும் அவரது தூதுக்குழுவினரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் இந்தியாவுக்கு வரவேற்கின்றேன். அத்துடன் புத்தகையாவிற்கு அவர்கள் மேற்கொள்ளும் விஜயம் சிறப்பானதாக அமைய வாழ்த்துவதுடன் அவ்விஜயமானது ஆன்மீக சக்தி மற்றும் புத்துணர்ச்சி ஆகியவற்றால் நிறைந்திருக்கும் என நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் எதிர்வரும் 22ஆம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிய வருகின்றது. ஒரு வார காலம் இந்தியாவில் தங்கியிருந்து முக்கிய சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும் அறிய முடிகின்றது. எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக நேற்று முன்தினம் இரவு யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் கரவட்டி சுகாதார பிரிவைச் சேர்ந்த துன்னாளைச் சேர்ந்த 23 வயதானவர் உயிரிழந்துள்ளார். வைத்தியர் கேதீஸ்வரன் தற்போது யாழ் மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் காரணமாக இதுவரை இனங்காணப்பட்டுள்ளவர்கள் மற்றும் நோய் விழிப்புணர்வு பற்றி கருத்து தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 21 பேரும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 11 பேருமாக 32 பேரும் எலிக்காய்ச்சல் நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கடந்த 24 மணித்தியாலத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 9 புதிய நோயாளர்களும், யாழ் போதனா வைத்தியசாலையிலே 4 புதிய நோயாளர்களும் இந்த எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் காரணமாக 7 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த எலிக்காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு விவசாயிகளுக்கும் கடல் தொழில் செய்பவர்களுக்கும் தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகள் ஏற்கனவே இடம்பெற்று வருகின்றது. எலிக்காய்ச்சல் இருப்பவர்களை அடையாளம் கண்டு எங்களுடைய சுகாதார பணியாளர்கள், மருத்துவ மாணவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கரவட்டி பிரதேசங்களிலே கால்நடைகள் மூலம் இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். அவற்றின் மூலம் இந்த நோய் பரவலாம் என ஐயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற, குறிப்பாக பருத்தித்துறை பிரதேசங்களில் இருக்கின்ற கால்நடைகளுக்கு தொற்று உள்ளதை உறுதிப்படுத்துவதற்காக குருதி மாதிரிகளை எடுத்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை சுகாதார திணைக்களத்திலும் நாங்கள் உதவி கோரி இருக்கின்றோம் என வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உத்தியபூர்வ இணையதளத்தில் பொய்யான தரவுகள் பதிவேற்றப்பட்டமை தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். தமக்கு அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் அல்லது தனது அரசியல் மீதான நம்பிக்கையை உடைக்கும் நோக்கில் எவரேனும் பொய்யான தகவல்களை உள்ளோடு செய்துள்ளனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தில்
கலாநிதி ஹர்ஷன நாணயக்கார என பதிவிடப்பட்டிருந்தமை தொடர்பில் அமைச்சரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அது திருத்தப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெயர்களை பதிவேற்றியதில் தவறு இருப்பதாக நாடாளுமன்ற தலைமை செயலகம் கடிதம் அனுப்பியதாகவும் நீதியமைச்சர் இதன்போது கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொடுப்பனவு என்ற பெயரில் அரசாங்கத்தின் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய வேலை திட்டம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தற்போது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க உதவி வேலை திட்டம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படுமாயின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இது தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. மன்னார் நகரசபைக்கு சொந்தமான வீதியில் நடைபாதை நாள் சந்தை அடிப்படையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் உள்நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக ஜேவிபியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபையினால் ஆண்டுதோறும் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைக்கு என உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவது வழமை. அந்த வகையில் இம்முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை மன்னார் நகரசபை மேற்கொண்டு வருகின்றது. இதன்போது குத்தகைக்கு விடப்படும் பகுதியில் இருந்த பெரும்பாலான நடைபாதை வியாபாரிகள் அப்பகுதியிலிருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கைக்கு அமைவாக வெளியேறியிருந்தனர். இருப்பினும் சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேற மறுத்து இன்றைய தினம் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அப்பகுதிக்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் விதண்டாவாதத்தில் ஈடுபட்டதுடன் அப்பகுதியில் இருந்த சில வியாபாரிகளுடன் முரண்பாட்டிலும் ஈடுபட்டார். அதே நேரம் தான் அங்கு பேசிய விடயங்களை காணொலி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியையும் தட்டிவிட முயற்சி செய்தார். குறைத்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற முடியாது எனவும் தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் எனவும் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் ஆளுநர் அலுவலகத்திடம் தொடர்பு கொண்டு வினவிய போது அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை. எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் ஆளுநரிடம் இது தொடர்பில் பேசவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சிலர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் மக்களுக்கு சட்டவிரோதமா மன்னார் மக்களுக்கு अभी सुनो करना अभी बात यार මේ දවස් 10ක් ඉඳලා මේව නැති කරගන්න එපා. හරිද? මාත්‍ය අවුරුදු ඉස්සරහට බේසිකල් වෙන 20000කට පවුලසර ගන්න එතනම දෙන්න. අන්තල් කඩේ ටික දෙන්න එක දාලා දෙන්න. ඉතින් මෙතන මේ හැම சம்பந்தமா போன டிசம்பர்ல லஞ்ச ஊழலான விசாரணை 2 விஷயம் நடந்து. அதே மாதிரி ஜெனரலோடி மத்திய மாகாண அரசாங்கங்களும் இந்த பினாமில எல்லாம் கடலுக்கு சென்ற வாய்ப்புகள் அமைச்சர்களை விசாரணை சொல்லி ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஆளுநர் வந்து மொழி தெரிவித்தனால குறிப்பிட்ட 9 பேர் மட்டும் 11ஆம் அவருக்கு போயிருக்காங்க. அப்போ அவர் உங்களுக்கு கடிதம் தருவார். அதுதான் எனக்கு தமிழகத்தில் வந்தால் இன்றைக்கு நான் பேப்பர் நேரில் தினக்கா
அது கடிதம் மறுமளிக்கும் போல் பண்ணுவோம் பேப்பரில் போல் பண்ணிட்டோம் நாளைக்கு நகரசபாவை வாகனம் அது கவனத்தை அந்த எல்லாரும் மேலே பார்ப்பாங்க இதை தாண்டி அவங்க பார்ப்பாங்க அந்த இன்னைக்கு கவர்னர் பின்னர் மொழிதான் சொல்லி தரலாம் அது மட்டும் பிசினஸ் செய்ய வேணாம் இன்னைக்கு கடையை போடுவோம் சரியா எல்லாத்தையும் சொல்லி விடுங்க අවස්ථාව කරගෙන යන්න ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි ලියුම ආවේ නැත්නම් හරි මේක පරණ ක්‍රමයට කරන්න ගියොත් හරි අයින් වෙන්න වෙනවා. අද දවසේ තුන ඒ විසඳුම එයි. சாப்பிடுறாரு இது 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை கால அட்டவணை தொடர்பான தகவல்களை கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ளது. அதற்கமைய முதலாம் தவணை 3 கட்டங்களின் கீழ் இடம்பெற உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை முதற்கட்டம் இடம்பெறும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 2ஆம் கட்டம் இடம்பெறும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை முதலாம் தவணையின் 3ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2ஆம் தவணையானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படும். 3ஆம் தவணை 2 கட்டங்களின் கீழ் இடம்பெற உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை முதலாம் கட்டம் இடம்பெற உள்ளது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெற உள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றில் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார். இதன்போது அவர் கடும் எச்சரிக்கையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அசோக ரன்வலவாழ் வெற்றிடமான பாராளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயிர்ப்பீடுகள் தீர்மானித்துள்ளதாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று அவரது பெயர் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அறிவிக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் முன்மொழியப்படும். எதிர்க்கட்சியினாலும் சபாநாயகரின் பெயர் முன்மொழியப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருந்த போதிலும் அது நெறிமுறையற்றது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வேறு பெயர் பரிந்துரைக்கப்பட்டால் அந்த பெயரை தெரிவு செய்ய ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும். கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றார். அவர் புலனறுவை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் 51,391 விருப்பு வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தின் விருப்பு பட்டியலில் 2ஆவதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவிக்காக இனிமேல் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார். தற்போதைய தவிசாளர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் பொதுச் செயலாளர் தொடர்பில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது சட்டத்தரணியின் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்டு இணக்கப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான மொண்டேகு சரத்சந்திர என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அந்த பதவியில் செயற்படுவதன் ஊடாக நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக மனுதாரரான மொண்டிகு சரத்சந்திர தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி நிஸ்ஸங்க பந்துல கருணாரத்ன மற்றும் நீதிபதி பி சசி மகேந்திரன் ஆகியோர் அங்கம் வகித்த நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தமது சேவை பெறுநரின் இணக்கப்பாட்டை நீதிமன்றக்கு அறிவித்ததுடன் மனுவை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான இயலுமை காணப்படுவதாக குறிப்பிட்டார். தமது சேவை பெறுநரும் இதற்கு இணங்குவதாக
மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்திரணி சாந்த ஜெயவர்தன இதன்போது நீதிமன்றில் தெரிவித்தார். இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் மனுவை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து மனுவை மீள பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பிற்கு அனுமதி வழங்கியது. தவறு இழைப்பவர்களுக்கு நிச்சயமாக திசைகாட்டி அரசாங்கம் தண்டனை வழங்கும் என்று பிரதி அமைச்சர் நளின் ஹேபிகே தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே எமது பயணத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். அடுத்த வருடம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பாரிய திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். ஊழல், மோசடி, திருட்டு உள்ளிட்டவற்றில் இருந்து அரசியல்வாதிகள் விடுபட்டு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என நாம் நினைக்கின்றோம். தற்போது சபாநாயகர் பதவி தொடர்பில் பாரிய பிரச்சினைகளை தோற்றுவித்துள்ளனர். தவறிழைக்கும் அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் எமது நாட்டுக்கு தேவையில்லை. தவறிழைக்கும் அரசியல்வாதிகளை நிராகரித்தே நீங்கள் அனைவரும் திசைகாட்டியை தேர்வு செய்துள்ளீர்கள். அதற்கமைய சபாநாயகர் பதவியிலிருந்து தற்போது அவர் பதவி விலகியுள்ளார். அது தொடர்பில் எதிர்காலத்தில் கருத்து தெரிவிப்பதற்கும் அவர் தயாராக உள்ளார். அவ்வாறானதொரு கட்சியே எமது கட்சி. பச்சை மற்றும் நீல நிறங்களில் செயற்படும் குற்றங்களை மறைக்க நீங்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே தவறு இழைப்பவர்களுக்கு திசைகாட்டி கட்சி நிச்சயம் தண்டனை வழங்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குறுதி அளிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வி தகமையை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனை கமந்த துஷாரவினால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை கடமையில் இருந்த மண்டப தலைவர், சட்டக்கல்லூரி அதிபர், பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனினும் இது தொடர்பான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தால் தான் நீதியமைச்சின் அப்போதைய செயலாளர் சுகத ஹம்லத்திடம் சென்றதாகவும், ஆனால் அவர் இந்த முறைப்பாட்டை கவனத்தில் கொள்ள மறுத்ததாகவும் தெரிய வருகிறது. அதன் பின்னர் அப்போதைய வாழைத்தோட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி போன்ற அனைத்து திணைக்களங்களுக்கும் சென்று முறைப்பாடு செய்துள்ளார். இதன் பின்னர் குறித்த இளைஞன் தமது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதனால் சாட்சியங்களை பெற்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளேன் என்றார். காலி சிறைச்சாலையில் இவரிடம் இதுவரையில் 540 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக புதிய அரசாங்கத்தின் முதலாவது காலி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் காலி மாவட்ட செயலகத்தில் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேபிகே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டது. கையடக்க தொலைபேசிகள் கடத்தலுக்கு சிறைச்சாலை அமைந்திருந்த இடம் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக காலி சிறைச்சாலையின் பிரதான சிறைச்சாலை அதிகாரி தனுஷ்க புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டத்தில் பேசிய காலி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் ஜகத் சேரம், சிறைச்சாலை மதில் சுவருக்கு மேல் பாதுகாப்பு வலை மற்றும் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 10 வயது சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயத்திற்குட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வந்துள்ளதாவது, தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் 10 வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயத்திற்குள்ளாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தப்பிச் சென்றுள்ளார். தப்பிச் சென்ற சந்தேக நபர் நேற்று திருகோணமலை குச்சிவெளி பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் மீண்டும் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தலைமன்னார் போலீசார் தடுத்து வைத்து மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் இன்று காலை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாலை காணாமல் போன அக்கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி தனது அம்மம்மாவின் வீட்டிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சடலம் மீதான பரிசோதனையின் போது குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரயத்திற்கு உள்ளாகி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரியவந்தது. குறித்த கொலை தொடர்பாக தோட்டத்தில் வேலை செய்த 55 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபர் கடந்த மே மாதம் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வேளை வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்றார். கடந்த 6 மாதங்களாக குறித்த நபர் தலைமறைவாக வாழ்ந்து வந்த நிலையில் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.